மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் என்ன சொல்லணும்னா காமெடிஸ் நிறைய இருக்குது. மூவி ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வந்து உட்காந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ அழகான ஒரு ஒரு அட்டையர் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக வாங்க, கண்டிப்பாக நீங்கள் மூவி என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இட் வாஸ் வெரி நைஸ். நானும் டேடி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் மோரோவர் தான் வந்துட்டாரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். பாம் சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு ஆக்ஷன் படம்னு நினச்சோம். பட் இட் வாஸ் செம்ம காமெடி ஃபீல்டுன்னு இப்போ வந்து தான் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க. பாம் என்ன பாம்பு நீங்கள் வந்து உள்ளே வந்து பாருங்கள், பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் மிருதுலா. ஸோ இப்போ தான் நான் வந்து பாம் படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நீங்கள் எல்லாரும் அர்ஜுன் தாஸை வந்து ஒரு ரக்கடான லுக்கில் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் இதில் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, விச் இஸ் ரியலி அமேசிங். ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் படத்தில் இருந்த அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. மியூசிக் இமான் சாரோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா காமெடியாக போச்சு, நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட் மூவி. ஆக்சுவலி மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஜானர். அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன், ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. டயலாக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி கம்பல்சரியாக எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பட் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த விஷயத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அர்ஜுன் தாஸ் அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு வேறு ஜானரில் இதில் இருக்குது. எப்போவுமே ஆக்ஷன் பேஸ்டாக பண்ணிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சட்டிலான ஆக்டிங்கு இதில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காளி வெங்கட் சாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தது அண்ட் ஆல்சோ வெரி நைஸ். எல்லாரோட கேரக்டருமே ஈக்குவலாக இருந்துச்சு. இவங்க தான் நல்லா நடிச்சாங்க, இவங்க பண்ணலை அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லா கேரக்டருமே சூப்பர். அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. கன்வேயிங் மெசேஜ் கன்வே பண்ணுற விதம் வந்து இட்ஸ் வெரி நைஸ். வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் மூவி. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி காமெடி மூவி மட்டும்தான் நினச்சிட்டு வந்தேன். இது நல்லா ஓவராலாக இருந்துச்சு. சண்டை ஏன் பிடிச்சிக்க கூடாது, ஏன் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்தது. ஸோ நான் மெயினாக அர்ஜுன் தாஸோட பிக்கஸ்ட் வாய்ஸ் ஃபேன். ஆக்சுவலி அவர் மூவின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைஸ் ஆக்டிங் அண்ட் ஓவரால் படம் வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப சூப்பராக போச்சு. குட் ஃபேமிலி என்டர்டைனர். எல்லோரும் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.